அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நேற்று எழுதின குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அந்த எக்ஸாம் தான் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே வந்து நம்ம வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருப்போம். தமிழ் இப்படி இருந்துச்சு, மேக்ஸ் அப்படி இருந்துச்சு, ஜிஎஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த ஃபீல் தான் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். சரி, இப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபீல் வந்து எப்படி ஆயிருக்கு, எந்தெந்த மாதிரிலாம் வந்து சிந்தனைகளை தூண்டுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ 2024 நம்ம குரூப் எழுதணும் பார்த்தீங்களா, இதையும் 2022 எழுதின குரூப் 2வையும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போம். 2022 குரூப் 2 பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ஒரு 6000 கிட்ட இருந்துச்சா, 6000 சில்லற ஒரு அப்ராக்சிமேட்டா 6000 வச்சுப்போம், ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழ்லாம் வந்து ஒரு 95 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25க்கு 23, 25 கூட அடிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் குரூப் 2 ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து சில ஐடியா வந்து தோன்றுச்சு. இதனால தான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் உண்மையாக பையன் தெரில. லாஸ்ட் குரூப் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், சரிங்களா. நம்ம என்னதான் நல்லா எழுதியிருந்தாலும் எழுதுறவரோட மைண்ட் செட் பொறுத்து தான் வந்து நம்மளோட மார்க் விழுகிறது, நம்ம பாஸ் ஆகுறது, நம்மளுக்கு மார்க் வர்றது எல்லாமே. ஆனால் இந்த குரூப் 2ல பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஓஎம்ஆர் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இருக்குது. டிஸ்கிரிப்டிவோட என்னதான் இருந்தாலும் நம்ம நல்லா இருந்தாலும் சொல்லிடலாம், எனக்கு எழுதுகிற ஒரு மைண்ட் செட்டு சரியில்லை, நம்ம என்னதான் வந்து எழுத்து அழகாக இருந்தாலே மார்க்கு, சரி எழுத்து அழகாக இருந்தால் மார்க்லாம் போடக்கூடாது, கண்டென்ட் தான் மார்க் போடணும் அப்படிலாம் அதான் வந்து நடக்காது. அங்கே எழுதுகிற மென்டாலிட்டி, அவருக்கு வீட்டில் என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும். ஆனால் சிபிடிங்கிறது வந்து நம்ம என்ன எழுதிருக்கோங்கிறத நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோதான் மார்க் வரும்னு சொல்லிடலாம். ஸோ அதனால வந்து இந்த வருஷம் குரூப்பில் வந்து சிபிடியில் இருக்கனால, ஸோ அதனால இப்போ வந்து நிறைய பேர் கழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஹார்டாக எடுத்துருக்கலாம். ஏன்னா தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 95க்கு மேலே போட்டவங்களே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே வந்து எடுத்தவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ் வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சிலபஸ் வைஸ் மட்டும் தமிழை மட்டும் படிக்கவே கூடாது. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் படிக்கணும். அட்டை படிக்கணும். இது வரும், இதில் வராது அப்படிலாம் எதிர்பார்க்கலாம் கூடாது. ஜெராக்ஸ் மிஷின் அந்த 9th இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் வராதுன்னு நினச்சேன். கடைசி அப்போ தான் குரூப் 4ல கேட்டு வச்சாங்க. அதே மாதிரி சிறப்பு தமிழ்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின். இலக்கணம் கூட வந்து அந்த மெய்ப்படிவம், இந்த யானை அகனாமல் பாட்டு, அப்புறம் அது யாரு ஏதோ நிழல் போல வந்தான், அதெல்லாம் வந்து நான் படிக்கவே இல்லை, ஆனால் கேட்டு வச்சிட்டாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த அளவு கஷ்டப்பட்டு தான் வந்து படிக்கணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அது அப்படியே டோட்டலாக இங்கிலீஷ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு. நம்ம என்னடா அது டிஎன்பிசி வந்து நம்ம வாழ்க்கையை விருத்துட்டாமா அந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸின்னு சொல்லலாம், ஆனால் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 தான் நான் கரெக்டாக போட்டேன். 18 தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஆனால் போன குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் 23 கிட்ட கரெக்டு மேக்ஸில். இதில் ரீசனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டனால அந்த ஏபிசி அதெல்லாம் வந்து ஈஸி தான். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வெளியே வந்து பார்த்தா ஈஸியாக இருக்குது. உள்ளுக்குள்ள அந்த 3 மணி நேரம் உட்காந்து என்னதான் 3 நாள் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த ப்ரெஷரு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து ஒரு ஈஸியான சம்ம கூட நம்மளுக்கு அந்த ஐடியாவை தோண விடாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்கும், சரிங்களா. அப்புறம் ஜிஎஸ் போன குரூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே புக்கில் இருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆறுகள் பற்றி, ஜாகிரபிலாம் ஆறுகள் பற்றி கேட்டிருந்தாங்க. நிறையாவது ஏதோ நம்ம படித்தது இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் பற்றி, திணையளவு, அந்த பனையளவு, அதுக்கப்புறம் வந்து வேற என்னது, அந்த பெரியார் சுயமரியாதை இயக்கம், சத்தியசோதக் சமாஜ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பாலிட்டிலாம் வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அதனால அந்த 240 ஆர்டிகல் 340 வரும், 240 போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதான் இதுதான் வந்து போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் இருந்ததுக்கும் எனக்கு தோணிருக்கு. ஒருவேளை வேகன்சி கம்மியாக இருக்குது, சிபிடி எக்ஸாம்னால இந்த அளவுக்கு எக்ஸாமை டஃப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படிங்கிறத தோணுச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்புறம் வேற என்ன எழுதி வச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகணும். எப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழில் தானே கொஸ்டின் வரும். எடுத்தாலும் மொதல் கொஸ்டின் 1லேருந்து 100 தமிழில் இருக்கும். ஆனால் வச்சாம்பார் ஆப்புன்னு சொல்லிட்டு நித்யானந்தா சிரிக்கிற மாதிரி எடுத்தோம். வச்சாம்பார் ஆப்பு ஜிஎஸ் 100 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 101 வந்து தமிழ். சில பேர் பார்த்தோன்னே டேய் செக் பண்ண சொல்லுவாங்கல்ல, செக் பண்ண டேய் எனக்கு என்னடா குரூப் 1 பேப்பர் கொடுத்துட்டீங்களா அப்படின்னா மனசுல நினைச்சிருப்பீங்க. எனக்கு அப்படிதான் என்னடா எடுத்தாலும் ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எனக்கு தோணிச்சு, ஓகே நம்மளை வந்து எப்படியோ நம்ம மென்டல் ஆக்கணும், இவனை வந்து எக்ஸாம் ஒழுங்காக பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோன்னா 100 ஜிஎஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்னடா இதெல்லாமா கொஸ்டின், தாய்மாமா சீர் கொண்டு வரும்போது தாலாட்டு பாடினாரு, அதுக்கு என்ன வெட்டி கட்டினாரு, அந்த மாதிரிலாம் கேட்டுருந்தாங்க. என்னப்பா அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் வந்து தோணுச்சு. ஓகே, இதுதான் வந்து போன குரூப் 2. இந்த குரூப் 2 அதுக்கு நான் வந்து எனக்கு தோணுனதை சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத வந்து வீடியோவில் வந்து கமெண்ட்டாக பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து வேற என்ன வீடியோஸ் போடணுங்கிறதையும் சொல்லுங்க. அதையும் வீடியோஸாக எடுத்து போடுவோம். அதே மாதிரி இப்போ இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிச்ச மார்க்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் 85+ நிறைய பேர் 90 எடுத்திருக்காங்க. 90க்கு மேலே வந்து ஒரு சில பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் விசாரிச்ச வரைக்கும் 85க்கு மேலே தான் வந்து தமிழ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 வரைக்கும் 20+ வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த நம்ம ஒரு கன்சிஸ்டன்ஸாக படிப்போம்ல, இந்த போன குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, அப்புறம் இந்த கோர்ட் எக்ஸாமு, குரூப் 3 அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக ஒரு 2-3 வருஷம் கன்சிஸ்டன்ஸாக படிக்கிறவங்க ஒரு 40-50 வரைக்கும் போட்டிருக்காங்க. சில பேருக்குலாம் தோணும் நம்ம ஒன்றா சேர்ந்து படிச்சிருப்போம், பார்த்தா அவன் மார்க் கூட வந்திருப்பேன், நம்ம கம்மியாக வந்திருக்கோம், என்னடா கொஸ்டின் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குது, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து மார்க் கூட எடுத்துட்டா நம்ம மார்க் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னு ஒன்று லோவெல்லாம் போக தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த இது திருவள்ளுவர், அந்த வேற என்னது இந்த பெரியார் விஷயம் எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருப்போம். இதில் ஏன் வந்து நம்ம மார்க் கம்மியாக எடுத்திருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸே மார்க் கூட எடுத்திருப்பாங்கன்னா அதுதான் வந்து இந்த லக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அந்த கெஸ்ஸு. தெரிஞ்ச கொஸ்டின் 2 பேருமே கரெக்டாக தான் போட்டிருப்போம். தெரியாத கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டின் 30க்கு 30 நம்மளும் கரெக்டாக அவனும் கரெக்டு. தெரியாத கொஸ்டினை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் போட்டிருப்போம், அவன் குத்து மதிப்பாக போட்டிருப்பேன், நம்மளும் குத்து மதிப்பாக போட்டிருப்போம். அவன் போட்ட குத்து மதிப்பு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் அது அஃபிஷியல் ஆன்சருக்கு வரும்போது தான் ஒரு 5 கொஸ்டின் மாறலாம். சரிங்களா? அதெல்லாம் போட்டு எதுவும் குழப்பிக்க வேணாம். நான் விசாரிச்ச வரைக்கும் அதிகபட்சமாக மார்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 140 150 தான் சொல்கிறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 150 போட்டான், ஒரு அக்கா 152, இன்னொருத்தர் 162 போட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் பயப்பட வேணாம். ஆனால் ஒரிஜினல் ஆன்சருக்கு வந்தால் தான் என்னங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் மைண்ட்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். அது வரைக்கும் சில பேருக்கு என்னடா குரூப் 4 தெரியா பண்ணல, குரூப் 2 கையை விட்டுருச்சு, பேசாமல் வேலைக்கு போயிடலாமா அப்படிலாம் தோணும். அப்படிதான் தோணிக்கிட்டு இருக்கும் நிறைய பேத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சில பேரை பசங்க எல்லாம் போட்டு விரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் இத்தனை வருஷம் வேலைக்கு போயிட்டு இருக்க, படிச்சுட்டு இருக்க. சில பொண்ணுங்கள்லாம் வந்து கல்யாணத்தை பண்ணிட்டு படிமா அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன பண்றது? கொட்டுக்களி படத்துல வர மாதிரி இந்த வீடியோட முடிவு உங்களோட கையில கொடுக்குறேன். நீங்க என்ன முடிவு பண்ணலாம்? வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, எவ்வளோ கட் ஆஃப் வரும், என்னென்ன வரும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.